மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட ராசி. ஸோ இந்த ராசியினரை பற்றி சில முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்க நேர்மறை குணங்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். ஸோ மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாக மற்றும் லட்சியம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப ஒரு தைரியசாலியாகவும் புதிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி தேடி பிடித்து அதன் மூலியமாக வரக்கூடிய இலக்கை அடைய ஓய மாட்டாங்க. அந்த மாதிரி இலக்கை அடையணும் அப்படின்றத கண்டிப்பாக நினைப்பாங்க. புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. புதிய புதிய இதை தேடி அவங்களே செய்வாங்க. அடுத்தது தலைமை பண்பு. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு தலைமை பண்புங்கிறது இயல்பாகவே அவங்க குணத்தில் இருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி. அதாவது எதையுமே முன்னின்று அவங்க வழி நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. கூட்டத்தோட கூட்டமாக இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை முன்னின்று தானே நடத்தணும். முடிவுகளையும் சீக்கிரமாக எடுப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி எடுக்கலாமா, நாளைக்கு எடுக்கலாமா, இல்லை இந்த முடிவு சரியாக இருக்குமா, இந்த முடிவு தவறாக இருக்குமான்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிவெடுக்கும் ஆற்றலை அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ப்ளஸ் பாயிண்ட்ஸாக எப்போவுமே இருக்கும். இந்த ஆற்றல் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால் ஏதாவது நீங்கள் முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு அட்வைஸ் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் மேஷராசிக்காரர்களை அணுகலாம். அதே மாதிரி ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. நட்புக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்களே விட்டு போனாலும் ஏன் என்னாச்சு அப்படிங்கிறத கேட்பாங்க. ப்ளஸ் ஆபத்தில் உடனே உதவுவாங்க. மெயினாக நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கோ யாராக இருந்தாலும் ஆபத்தில் உடனே உதவக்கூடிய ராசிகள் மேஷராசிக்காரர்கள். விசுவாசம் அதிகம் உடைய ராசி. சுறுசுறுப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதையும் உடனுக்குடன் செய்ய நினைக்கும் ராசி. எந்த விஷயமே நம்ம சோம்பேறித்தனம், மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மக்கிட்ட சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குங்க. சில பேர் அதை கரெக்டாக கையாழ்ந்து இந்த டைமில் நம்ம இப்படி இருக்கணும், இந்த டைமில் இப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. சில பேர் இந்த சோம்பேறித்தனத்தினால இன்றைக்கி செய்ய விஷயத்தை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க. ஸோ மேஷராசிக்காரங்க அந்த மாதிரி இல்லாமல் எதையுமே உடனுக்குடன் செஞ்சு முடிச்சுட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. தே வில் ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எப்பயுமே க்ரியேட் ஆகும். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளேயும் வரும். ஸோ மேஷராசிக்காரர்கள் விசுவாசம், அன்பு மிக்கவர்கள், தலைமை பண்பு மிக்கவர்கள், தைரியம் மற்றும் லட்சியவாதியுடன் சேர்த்து மிக மிக சுறுசுறுப்பான ஒரு பாசிட்டிவ் திங்கர். நேர்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி மனதில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் டக்குன்னு பேசி அவங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ரொம்ப ஒரு பலமாக இருக்கும். இப்போ மனதில் பட்டதை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறவங்க மத்தியில் இவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதை உடனே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இவர்களோட அணுகுமுறை இவர்களுக்கே ஒரு பலமாக மாறி அடுத்தவர்களுக்கும் அது எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக நடக்கும். ஸோ புதுமை. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாங்க, புது புது விஷயத்தை தேடி செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி எப்போதுமே புதிய யோசனை மாற்றங்களை விரும்புவாங்க. இப்போ இன்றைக்கி இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கோம், இதுவே போதும் அப்படின்னு ஒரு சில பேர் நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு இந்த விஷயமே போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் ஓகே, புதிய யோசனை, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து எந்த மாற்றங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக வெற்றியும் அடைவாங்க. ஏன்னா ஆல்வேஸ் தே ஆர் ஆல்ரெடி எ பாசிட்டிவ் திங்கர். ஸோ புதுமையாக யோசித்து அதை செயல்முறைப்படுத்தி அந்த மாற்றங்களை விரும்பக்கூடிய ராசிகள் மேஷ ராசிக்காரர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது மேஷ ராசி பெண்களுக்குண்டான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இதுவரை பார்த்தது ஒரு பொதுவான ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ மேஷ ராசி பெண்களுக்கு உண்டான ஒரு தனி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா
அவங்க ஆல்ரெடி ஆண் தன்மை அதிகம் இருக்கும். அந்த பெண்மைக்கு ஆண் தன்மை அதிகம் இருக்கும். பெண்மையையும் போற்றக்கூடியவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பாங்க. இதுதான் மேஷ ராசிக்குடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். சுயசார்பு, அதே மாதிரி தைரியமாகவும் சுயசார்பு, இண்டிபெண்ட், விச் மீன்ஸ் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்மளோட வேலையை நம்மளே செய்யணும், ஒருத்தரை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால அவங்களோட தனியாக அவங்கள பார்த்துக்கணும், தைரியமாக எல்லாத்தையும் முடிவெடுத்து மற்றவங்க அவங்கள மதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பெண்ணாக விளங்குவார்கள். அனைவரையும் ஈர்க்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். தைரியம் மிக்க கொண்ட ஒரு நல்ல பெண்மையாக இருப்பாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம தொடர்ந்து மேஷராசி பொது நலம், பொது குணங்கள், ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பெண்களை பற்றி, மேஷராசியில் இருக்க பெண்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்ட அம்சங்கள், சில அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசிக்காரங்க அதிர்ஷ்டக்கல், அவங்க சிவப்பு பவளம், ரெட் கோரல் அப்படின்னு சொல்லக்கூடிய மோதிரத்தை அவங்க அவங்களோட மோதிர விரலில் அணியணும். சிவப்பு பவளக்கல்லை அணியும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க நினைத்த அனைத்து காரியங்களும் அந்த ஒளி மூலயமாக நிறைவேறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய அதிர்ஷ்டக்கல் சிவப்பு பவளக்கல். அடுத்தது சிறப்பு நேரம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு எப்பயுமே சூரிய ஓரை, பரணி நட்சத்திரத்துக்கு சந்திர ஓரை, அஸ்வினி கார்த்திகைக்கு சூரிய ஓரையிலையும் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திர ஓரையிலையும் நீங்கள் எந்த வேண்டுதல்கள் வச்சாலும் நல்லபடியாக பழிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி இருக்கிறதுல மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா